ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 20 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. 20 நாட்கள் முடியல நம்மளோட கங்குவா திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நவம்பர் 14ஆம் தேதி செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட படக்குழுவினர், ரசிகர்கள் எல்லாருமே வந்து பேன் இண்டியா அளவுக்கு வந்து வேர்ல்டு லெவல் ஹிட் அடிக்கும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்த்த ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுச்சு. படக்குழுவின் வந்து அதனால் வந்து தேவையில்லாத ஒரு 12 நிமிஷம் காட்சிகளை தான் ட்ரிம் பண்ணிட்டு இப்போ ரசிகர்களுக்கு புதுமையாக காமிச்சாங்க. ஆனால் வந்து அப்பயும் வந்து ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கலை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதனாலே வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு மாபெரும் தோல்வி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆன இந்த கங்குவா திரைப்படம் இந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 கோடிக்கு மேலே, கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட நெருங்கி இருக்கணும். ஆனால் வந்து நிறைய ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் ஓடாதனால, தூக்குறதுனால, மெயினாக வந்து தமிழ்நாட்டிலே நிறைய ஸ்க்ரீனில் தூக்குறதுனால வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் கிட்டத்தட்ட 20 நாட்கள் முடிவில் வெறும் ஒரு 450 கோடிக்கு மேலே தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து அப்டேட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் கிட்டத்தட்ட 3 நாட்கள்லேயே வந்து 127 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ட்டு நம்மளோட ஸ்டூடியோ கிரீன் அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்மளோட 450 கோடி அடிச்சது ஏன் இன்னும் போஸ்டராக விடலை அப்படின்னு வந்து ரசிகர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க.